வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம அந்த ரோலர் கோஸ்டர் இதில் வந்து ஃபோட்டோ யாருக்காச்சும் வேணும்னா அதை வந்து ஆட் பண்ணோம், மல்டிபிள் இஃபில் வந்து ஆட் பண்ணோம். நவ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கோடிங் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸா ஆர்டர் வந்து ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் பைத்தான் பீஸா ஆர்டர். ஓகே, ஒரு ஸ்மால் பீஸா அப்படின்னு இருக்கு, அது வந்து 100 ரூபா. மீடியம் பீஸான்னு இருக்கு, அது வந்து 200 ரூபா. அண்ட் லார்ஜ் பீஸா அப்படின்னு இருக்கு, அது வந்து 300 ரூபா. பெப்பரானி ஃபார் ஸ்மால் பீஸா வந்து 30 ருபீஸ். பெப்பரானி ஃபார் மீடியம் ஆர் லார்ஜ் பீஸா வந்து 50 ருபீஸ். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாச்சும் சீஸ் வேணும்னா எந்த சைஸில் இருந்தாலும் நீங்கள் சீஸ் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து 20 ருபீஸ் வந்து பே பண்ணணும். இதை வந்து நம்ம யூசர்கிட்ட வந்து ஸ்மால் பீஸா வேணுமா, லார்ஜ் பீஸா வேணுமா, இல்லை மீடியம் வேணுமா அப்படின்ட்டு நம்ம கேட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஐ ஹோப் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு. விச் மீன்ஸ் நம்ம போன வீடியோவில் தான் மல்டிபிள் இஃப் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி இஃப் ஆர் எல்ஸ் பார்த்தோம், அண்ட் நெஸ்டட் இஃப் பார்த்தோம், அண்ட் நெஸ்டட் இஃப் ஆர் எல்ஸ் பார்த்தோம், அண்ட் ஃபைனலி எலிஃப் வந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃப்ளோ சார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணுங்கள், அண்ட் தென் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. நான் ஆல்ரெடி பீஸா ஆர்டர் .py அப்படின்ட்டு ஒரு ஃபைல் நேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ யூசர்கிட்ட வந்து என்ன வாங்கணும், இன்புட் வாங்கணும், என்ன சைஸில் உங்களுக்கு பீஸா வேணும் அப்படின்ட்டு. நான் வந்து இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வாட் சைஸ் பீஸா டு யூ வாண்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் மறுபடியும் நான் வந்து அந்த இது வந்து போடுறேன், விச் மீன்ஸ் ஸ்மாலா அண்ட் எல்லா அண்ட் லார்ஜா. ஸோ எல்லில் மீடியமாக அண்ட் தென் லார்ஜா அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டேன். ஐ ஹோப் யூசர்கிட்ட இன்புட்டுக்கு நான் இந்த இடத்துல வேரியபிள் நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறேன். சைஸ் ஈக்குவல் டு, ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து மறுபடியும் வந்து இப்போ இதுலேயும் நமக்கு வந்து பில் தேவைப்படுது. முன்னாடி உங்களுக்கு அந்த கோடில் இது பண்ணனால உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணேன். இப்போ நமக்கு பில் தேவைப்படுது, அதனால் நான் வந்து பில் அப்படின்ட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம யூசர்கிட்ட வந்து என்ன இன்புட் வாங்கினா இஃப் சைஸ் ஈக்குவல் டு எஸ். இந்த இடத்துல டபுள் கொட்டேஷனும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கொட்டேஷனும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சிங்கிள் கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மறுபடியும் ஆர் வந்து சைஸ் வந்து ஸ்மால் எஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்மால் எஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து மறுபடியும் இதோட பில்லு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 100 ருபீஸ் இதோட பில்லு. ஓகே, இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் பிஐ ZZA price is 100 rupees அப்படின்னு வந்து போட்டு இதே மாதிரி நம்ம எலிஃப் போட்டு மீடியம் போட்டுறணும் அண்ட் லார்ஜுக்கு போட்டுறணும். ஓகே, இப்போ நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து லார்ஜுக்கு வந்து எல்ஸ் அப்படின்னே போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் கடைசியாக தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம எல்ஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஆட் பெப்பரானி தான் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஆட் பெப்பரானி அப்படின்ட்டு ஒரு பேர் வந்து வச்சுக்கிறேன். PEPPERONI பெப்பரானி அப்படின்னு போட்டுட்டு இது யூசர்கிட்ட வந்து இன்புட் ஆகணும். இன்புட் உங்களுக்கு பெப்பரானி வேணுமா அப்படின்ட்டு டூ யூ வாண்ட் பெப்பரானி எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டுட்டோம். ஓகே, அண்ட் தென் மறுபடியும் நம்ம வந்து இஃப் வந்து ஆட் பண்ணி இஃப் பெப்பரானி வந்து பார்த்திங்கன்னா ஒய் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அண்ட் ஆர் அப்படின்னு போட்டோம். இது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், போன எக்ஸசைஸில் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து இஃப் அப்படின்னு போட்டு சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா எஸ்ஐ ஸ்மால், இதுவும் உங்களுக்கு தெரியும், கேப்ஸு ஸ்மாலு மாற்றிட்டேன். அண்ட் தென் மறுபடியும் வந்து பில் போடுறேன். பில் இஸ் ஈக்குவல் டு பில் ப்ளஸ் ஒரு வேளை பெப்பரானி வேணுன்னா அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஓகே, இது வந்து பில் ப்ளஸ் 30 அப்படின்னு போடுறேன். பில் ப்ளஸ் ஈக்குவல் டு 30நாலும் ஒன்று தான். நான் இப்போ உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக இப்படியே வந்து போட்டுக்கிறேன். அண்ட் மெயினாக இன்டர்நேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மறுபடியும் எல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு பில் ப்ளஸ் ஈக்குவல் டு 50 ருபீஸ். ஒரு வேளை அவன் ஸ்மால் இல்லைனா நமக்கு லார்ஜு இல்லைனா
சாரி மீடியம் இல்லைனா லார்ஜ் எடுத்தால் நமக்கு 50 ருபீஸில், அதனால நம்ம எல்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ஒரு வேளை நமக்கு மீடியமுக்கு வேறு ப்ரைஸாக இருந்து அண்டு லார்ஜுக்கு வேறு ப்ரைஸாக இருந்தால் இந்த இடத்துல நம்ம எலிஃப் யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போ நான் மறுபடியும் வந்து இந்த இடத்துல பில் ப்ளஸ் 50 அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் மறுபடியும் நமக்கு ஃபைனலாக என்ன தேவை, சீஸ் வேணுமா அப்படின்னு கேட்க போகிறோம். ஓகே, சீஸ் வேணுமான்னு கேட்குறதுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ். ஓகே, EXTRA எக்ஸ்ட்ரா CHESE. ஓகே, எக்ஸ்ட்ரா சீஸ் அப்படின்னு போட்டு இன்புட் டு யூ வாண்ட் சீஸ் எஸ் ஆர் நாட் அப்படின்னு கேட்டு போட்டேன். அண்ட் தென் மறுபடியும் இஃப் சீஸ் இஃப் எக்ஸ்ட்ரா சீஸா EXTRA எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்கோர். இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல நான் அண்டர்ஸ்கோர் போடல, அதனால் எனக்கு அதுவும் ஷோ ஆகலை. ஓகே, இப்போ நான் அண்டர்ஸ்கோர் போட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் சீஸ் அப்படின்னு போட்டு எனக்கு அதிலே வந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா சீஸ் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஒய் போட்டேன். அண்ட் தென் மறுபடியும் வந்து பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் பில்லு. ஓகே, நான் இந்த இடத்துல 20 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பில் ப்ளஸ் ஈக்குவல் டு 20 ஒன்று தான். ஓகே, இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் your final bill is இந்த இடத்துல எஃப் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம மல்டிபிள் இதை வந்து கன்காடினேட் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொட்டேஷன் வரணும். ஓகே, ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சீஸுக்காக நம்ம வந்து இன்னொரு இஃப் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மல்டிபிள் இஃப். நம்மள்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்காக நம்ம மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் இஃபெல்ஸ் வருது. ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃபெல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம எலிஃப் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நமக்கு மல்டிபிள் கண்டிஷன் தேவைனால யூஸ் பண்ணோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் வரனால இது வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் இஃப் ஆர் எல்ஸ். அண்டு எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு கண்டிஷனையும் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து மல்டிபிள் இஃப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுவும் வந்து எஃப் ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஸ்மால் வேணும்னு பிரிண்ட் பண்ணுறேன். யுவர் பில் இஸ் 100 ரூபா. ஸ்மால் வந்து 100 ரூபா தானே? ஓகே, உனக்கு பெப்ரானி வேணுமா வேணாமான்னு கேட்குறேன். நான் எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். எஸ் அப்படின்னு கேட்டால் பெப்ரானியோட இது வந்து எவ்வளோ, 30 ருபீஸ். ஓகே, நம்ம ஸ்மால் தான் ஆட் பண்ணியிருக்கோம். 100 + 30 130. அண்ட் தென் மறுபடியும் நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 130 + 20 எக்ஸ்ட்ரா சீஸ் ஆகுனா 20 130 150. இப்போ நமக்கு அவுட்புட் 150 அப்படின்னு வந்துருச்சு. ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் அப்படின்ட்டு. நான் இப்போ மறுபடியும் வந்து மீடியம் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் இதுக்கு வந்து நோ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா சீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு 220 அப்படின்னு வரும். ஓகே, உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. மெயினாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இன்டென்டேஷன் தான். ஒரு இன்டென்டேஷன் நீங்கள் விட்டாலும் உங்களுக்கு வந்து சொல்லி முடிஞ்சு எரர் வந்து ஷோ ஆயிடும். நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட்டை லேர்ன் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ உங்களுக்கு வேணால் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், நம்ம எந்த இடத்துல இந்த இஃபெல்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த இடத்துல எது ஆட் பண்ணுறது, அடிஷ்னலாக நம்ம எந்த இடத்துல இஃபெல்ஸ் ஆட் பண்ணணும், எந்த இடத்துல மல்டிபிள் இஃப் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ ஹோப் உங்களுக்கு பீஸா ஆர்டர் ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லவ் கால்குலேட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.